கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளில் யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆண்டவரை சொல்கிறார், உலகத்தில் தேவனை தவிர வேற யாரும் என்ன பரிசுத்தவான் கிடையாது என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, இது யாரை குறித்து சொல்கிறார்? 38 வருஷமாக பெதஸ்தா படத்தில் வியாதியின் படுக்கையில் அவனுக்கு இருக்கிற ஒரு அருமையான ஒரு மகனை குறித்து, ஒரு சகோதரனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவனை எழுப்பிவிட யாராலும் முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை தேடி அவனை போய் சொஸ்தமாக்கி அவனை எலும்பு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் சொஸ்தமாகி தேவாலயத்தில் வரும்பொழுது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு அதிக கேடு உண்டாகும்படி இனி நீ பாவம் செய்யாதே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, இனி நீ பாவம் செய்யாதே. இதுக்கு முன்னாடி நீ எப்படி பாவம் செய்திருக்கலாம்? பாவம் செய்யாதது யாரும் கிடையாது. தேவ பிள்ளைகளை, நீ கொலைக்காரனாக இருக்கலாம், நீ கொள்ளைக்காரனாக இருக்கலாம், நீ விபச்சாரக்காரனாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளே திருடனாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளே ஜாதி வெறியனாக இருக்கலாம், மத வெறியனாக இருக்கலாம், தேவ பிள்ளைகளே இன்னும் பல காரியங்களை, அண்ணன் தம்பியை நீ கொலை செய்திருக்கலாம், அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளைகளை நீ கொலை செய்திருக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ பாவம் செய்யாத தேவ பிள்ளைகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். காரணம் என்ன? ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். தேவ பிள்ளைகள், உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். இனி பாவம் செய்யாத. பாவம் செய்யாத யாரும் இன்னும் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் இனிமேல் நீ என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருவேளை அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு ஊழியராக கூட இருக்கலாம், நல்ல லஞ்சம் வாங்கியிருக்கலாம், தேவ பிள்ளைகளை பிறகு எல்லாம் சில பாவங்கள் பண்ணியிருக்கலாம் தேவ பிள்ளைகளே. அதே போல் அரசியல்வாதிகள் அநேக பாவங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி ஆண்டவர் சொல்லுற பாவம் செய்யாத. அந்த பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும்னா சாவு என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதனால இனி என்ன பண்ணாத, நீ பாவம் செய்யாத என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீ பாவம் பண்ணி இருக்கலாம். பாவம் செய்யாத யாரும் கிடையாது. ஒருவேளை நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், புத்த மதரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆனால் உங்களை என்னை ரட்சிக்க வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாவிகளை ரட்சிக்கவர், பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மற்ற அந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது. அதான் அவர்கள் பாவிகளை என்ன பண்ணுகிறார், சிநேகிக்கிறார் என்று சொல்கிறார். தன் பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் தெய்வ பிள்ளைகளே. அதனால எனக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே, ஜெயிலில் இருக்கிற சகோதரனை சகோதரியே, தெய்வ பிள்ளைங்க, இந்த எந்த நிலைமையில இருக்கிறாய்? நீ பாவம் பண்ணிட்டு இப்போ நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? ஆனால் ஆண்டவர் சொல்ல, இனி பாவம் செய்யாதே. பாவம் மன்னிப்பு கொடுக்கிறவர் இருக்கிறார், அதுதான் இயேசு கிறிஸ்து. நீ அவரிடத்துல கடந்து வரும் பொழுது உனக்கு பாவத்தில் வந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நிச்சயமாக உனக்கு விடுதலை கொடுத்து இந்த மகனுக்கு கொடுத்து இனி பாவம் செய்யாதபடி, ஒருவேளை நீ பாவம் பண்ணியிருக்கலாம், இதுகளை செய்யாதபடி ஆண்டவர் இனி நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோத்திரம் அப்பா. 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருந்தவனை அவா இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனிடத்துல சொல்லி அவனை சொஸ்தமாக்கின தேவனே, அப்பா, பாவம் செய்யாத மனுஷன் யாரும் இல்லை. இனிமேல் பாவம் செய்யாதபடி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். கொலைக்காரனா இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், தேவனே இன்னும் பலவிதமான பாவங்கள் பண்ணி இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் யாரா இருந்தாலும் அப்படி நீர் மனம் உருக்கமுள்ள தேவனப்பா, நீர் இறங்கும்படியாக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு இனி பாவம் செய்யாதபடி அந்த பிள்ளைகளை தொட்டு ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழியிடத்துக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இனி பாவம் செய்யாதுங்க தேவ பிள்ளைகளே. இயேசு இடத்துல கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஜெயித்த தேவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.